உலைவிடத்து ஊரஞ்சா வன்கன் தொலைவிடத்து தொல்வடைக்கல்லால் அறிவு என்று எழுதுகிறார். 862வது குறளுங்க. ரொம்ப அருமையான ஒரு குறள். ஒரு தொன்று தொட்டு வரக்கூடிய பகை, தொலைவிடத்து தொல்வடை என்று எழுதுகிறார். மரபாக வந்த படை. உறைவிடத்து ஊரஞ்சா வன்கன், ஊர் என்றால் எதிர்ப்புகள் இல்லையா, எதிரான நிலைப்பாடுகள். ஊரஞ்சா வன்கன், என்ன வந்தாலும் சரி. சோர்வு, உழைவிடத்து சோர்வு நிலை, உழைவிடத்து ஊரஞ்சா, அந்த நிலையில கூட சற்றும் கண்ணயராது, சற்றும் நடுக்கம் இல்லாமல், சற்றும் பயந்து விடாமல் அஞ்சாமையுடன் போராடக்கூடியவர்கள் யார் என்றால் எல்லாருக்கும் இந்த திறன் வந்துடாது. தொல்வடைக்கல்லால் வழி 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 மரபா வந்த படை, அவர்களுக்குத்தான் இந்த நெஞ்சுரம் இருக்கும். எத்தனை சோர்விலும் சரி, எத்தனை எதிர்ப்புகளும் சரி, அவர்கள் மண்டியிடுவதில்லை. மாறாக எழுச்சி பெற்று அவர்கள் அந்த போரிலே போராடுகிறார்கள். என்று அவருக்குள் ஒன்றே ஒன்றுதான், நாடு நாடு நாடு, என் உயிர் என்பதை விட இந்த நாடுதான் என் உயிர் என்ற அந்த வீரத்துடன் போராடக்கூடிய அந்த தொல்வடை திறன் அவர்களுக்குத்தான் வடிவடி வந்தவர்.